வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 450. மூரன். இந்த மலை பகுதி 1641 மீட்டர் உயரத்தில் உள்ளது. மலையும் மலை சார்ந்த நிலம் இந்த மூரன் கிராமத்திற்கு மக்கள் செல்வது என்றால் தரைவழி பாதை கிடையாது. மலையை கடந்து செல்வது என்றால் கேபிள் வானில் தான் செல்ல வேண்டும். 4 நிமிடங்கள் சென்று தரை இறங்க வேண்டும். இந்த இடத்தில் 429 பேர் மக்கள் வசித்து வருகின்றார்கள். இங்கே அழகிய மலைகள் இருப்பதால் இங்கே உல்லாச பயணிகளின் வருகையும் அதிகம் மற்றும் ஐஸில் சறுக்கி விளையாட அதிக மக்கள் இளையோர் யுவதிகள் வந்து குவிந்து கொட்டல்களில் தங்கி இருக்கின்றார்கள். இந்த இடம் மலை பிரதேசம் என்பதனால் சைக்கிள் நடைப்பயணம் மட்டும் செய்ய முடியும். கார் பார ஊர்திகள் இங்கு இல்லை. தரைவழி பாதை இல்லாதபடியால் மூரன் பகுதியில் மாணவர்கள் பாலர் பாடசாலை முதல் 9ஆம் ஆண்டு வரை பாடசாலை உண்டு. மேற்படிப்பு படிக்க மாணவர்கள் இன்டர்லாகன் பகுதிக்கு செல்வார்களாம். நான் பார்த்து அதிசயப்பட்ட ஓர் அழகிய கிராமம். கேபிள் கார் மக்களை இறக்கும் இடத்தில் பேக் உங்கள் சூட்கேஸ்களை தூக்க சிறிய ரக பாரம் தூக்கும் இயந்திரங்கள் உங்கள் பொருட்களை விடுதிகளுக்கு கொண்டு வந்து தரும். இங்கே ஹோட்டல்களில் தங்குவர்களுக்கு சகல வசதி மிக்க ஹோட்டல்களும் உண்டு. 1928ஆம் ஆண்டில் இங்கு விடுதிகள் அமைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. மூரன் பகுதியை பார்வையிட்டும் வரலாம். நான் அண்மையில் 2 நாள் சுற்றுலா என் வேலை இடத்தால் சென்று இங்கே தங்கி பார்த்து அதிசயப்பட்ட இடம். சிற்றுந்து பேருந்து இந்த இடத்தில் இல்லை. ஏனைய வசதி வாய்ப்பு மிக்க அழகிய கிராமம். மற்றது என்னென்று சொன்னால், இவ்வளவு 1641 மீட்டர் உயரத்துக்கு இருக்கக்கூடிய இந்த மலை பிரதேசம் என்பதனால் இங்கே எப்பவும் இப்போ இந்த விண்டர் காலத்தில் எப்பவும் ரோட் எல்லாம் ஸ்னோவாகத்தானாம் இருக்கும். இப்போ நாங்கள் போகக்குள்ளேயும் நல்ல ரோட்டெல்லாம் அன்று நல்ல க்ளீன் பண்ணி விட்டபடியாயோ என்னோ தெரியலை, நல்ல நீட்டாக இருந்தது. இரவு நாங்கள் ஹோட்டலில் படுத்திருந்துட்டு ஜன்னலுக்குள்ளால் பார்க்குறோம். இரவு நல்லா ஸ்னோ கொட்டி காலம் பார்த்தா பாதையெல்லாம் அப்படியே. ஆகவே அந்த அப்படியான இடம் என்பதனால இங்கே பார ஊர்திகளை எல்லாம் இங்கே இல்லை. சாதாரண வாகனங்கள் மட்டும்தான் அந்த கிராமத்துக்குள்ள ஓடித்திரிய முடியும். மற்றது மலை பிரதேசம் ஆக இருப்பதனால இது இங்கே ஐஸ் சறுக்கி விளையாடுவதற்கு எப்போவுமே இங்கே அந்த ஒரு வருவாயை ஈட்டி தரக்கூடிய ஒரு பிரதேசமாகவும் இந்த இடம் இருக்கின்றது. நீங்களும் இந்த இடத்தை நாங்கள் 4 நிமிஷ பயணத்திலேயே கொண்டு இறக்கிறோம். ஆனால் மேலே போக்குள்ள மிக மிக போகக்குள்ள தெரியல, எங்களுக்கு மேலே போக்குள்ள தெரியல. ஆனால் இறங்கக்குள்ள பார்க்கக்குள்ள கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட அந்த பானில் கேபிள் பானில் கிட்டத்தட்ட நாங்கள் போக்குள்ள 35 பேர் சேர்ந்து போனாங்க. அவ்வளோ பேர் போக்குறியாக இருக்கும். அங்கே அந்த கட்டிடங்கள் கட்டுறதுக்குரிய சாமான்களை எல்லாம் எப்படி எடுத்து வருகின்றார்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், அதெல்லாம் கீழே நாங்கள் போகின்ற வானில மேல் பகுதியில் மக்களும் கீழ்ப்பகுதியில் ஒரு ஸ்டோர் மாதிரி சாமான்கள் கொண்டு போகக்கூடிய மாதிரி இதுகள் இருக்கின்றதாம். அதில் தான் ஏற்றி செல்வதாகவும் நான் சில படங்கள் எல்லாம் போட்டிருக்கின்றேன். நீங்களும் பார்த்து பேசிக்கொள்ளுங்கள். மிக மிக நானே அதிசயப்பட்ட இடமாக இந்த இடம் எனக்கு இருந்தது.
நன்றி. நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.